மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் தனித்து போட்டியா? சிஎம் விஜய் அவர்களை செல்லூர் ராஜு கடுமையாக தாக்கி பேசியிருக்க விவகாரம். நான் சொல்கிறபடி சொல்லுங்கள். கூட இருக்கிறவனும் அடிக்கிறான், வெளியில் இருக்கிறவனும் அடிக்கிறான். ரைட்டும் அடிக்குது, லெஃப்ட்டும் அடிக்குது. அதிமுகவும் அடிக்குது, திமுகவும் அடிக்குது. பல பேர் வயிற்றுச்சலில் போட்டு அடிச்சுட்டுருக்கிறாங்க. என்ன அடிக்குதுன்னு தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலமையில் தாவேகா எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்கு. அதாவது இவர்களை கண்டுகொள்ளாமல் போகுது. இது ஒரு விஷயம். காங்கிரஸை தவிர மற்ற எல்லாருமே அப்படி இப்படியே ஊட்டி போட்டு தாக்குறாங்க. கூடுகிற ஆட்கள். இன்னும் பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, பேசுவோம். ட்ரெஸ்ஸை மாற்றாமல் பண்ணுறதுனால பழைய வீடியோன்றீங்க. சப்ஜெக்டை பாருங்கள். அதில் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பழைய விஷயங்களை கொஞ்சம் கூட சேர்த்து பேசுறதுனால இதுன்னு. நல்ல விஷயம். ஏன்னா வீடியோ லென்த்துன்றதுனால அதை ரெண்டாக்கி போடுறோன்ற முடிவில் தான் நாங்கள் பேசுகிறோம். அதை லென்த்து ரெண்டாகணும் அப்படின்றப்போ முக்கியமான இஷ்யூவை உடனடியாகவும் இன்னும் கொஞ்சம் விஷயத்த அடுத்த மறுநாள் காலையிலையும் போடுற மாதிரி ஒரு ஷெட்யூல் பண்ணலான்னு தான் அந்த முயற்சி எடுத்தது. அதனால் பழைய வீடியோலாம் கிடையாது, சப்ஜெக்ட் எல்லாமே புதுசு. சார் தாவேகா சார் எல்லாருமே மூளைக்கு மூளை எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வெளியிலேருந்து அடிச்சிட்டு இருந்தது ஒரு சைடு இருந்தது, இப்போ என்ன சார் உள்ளுக்குள்ளேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பாக்ஸிங்கில் ரிங்கில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடித்து டிங்குன்னு பெல் அடித்தோன்னா அவங்கவுங்க ஓரம் வந்து உட்காந்துருவாங்க. அவங்க கோச்சி பண்ணிலாம் சொல்லி அப்படி குத்து இப்படி குத்து இப்படி இங்கே அடித்து முடிச்சு வந்து உட்காந்தோடனே கோச்சை 2 குத்து விட்றாரு. இன்னொரு கோச்சு பகுல்லே விட்றாரு. அவன் போய் சொல்கிறான் கோச், அவன் போய் சொல்கிறான் போட்டு ஆளாளுக்கு அடிச்சுன்னுக்கிறாங்க. ஏப்பா வேணுன்னா 2 மந்திரி கேளு கொடுக்க போகிறாரு இடதுசாரிகளுக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மந்திரியா மேயரா சார்? மேயர் அது வரேன் நான். குழி தோணுங்கிறாங்க அப்படியே இந்த இது தோன்ற மாதிரி. இதே மாதிரி குழியை தான் 2016க்கு முன்னாடி தோண்டினாங்க. தோண்டி உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியில் வந்தோன்னே கையை பிடிச்சி தூக்கி விட்டு வெளியில் கொண்டு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து திமுகவில் போனாங்க. போனீங்களே ஒரேடியாக அடிமையாக இருந்தீங்க. எது செஞ்சாலும் வாங்கி திறக்க மாட்டாங்க. சாம்சங்கு சங்கமே வாங்கி தரல. சாம்சங் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த தொழில்துறை அமைச்சரும் மற்றவங்களும் சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அடிமை கே பாலகிருஷ்ணன் அவங்க எல்லாம் சேர்ந்துன்னு போய் முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாங்க. இவங்க முதலமைச்சர் நன்றி சொல்லும் போது தான் அங்கே கொட்டாயை பிரித்து போட்டு அடி வெளுத்து விட்றாங்க. தொழிலாளர்களை அடித்து ஓட விட்றாங்க. என்ன எதுக்கு ஏன் நன்றி சொன்னேன்னு மாநாட்டில் கேட்குறாங்க தோழர்கள். என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? சாம்சங்கு தொழிற்சங்கமே கொடுக்கல, போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் முதலமைச்சருக்கு போய் நன்றி சொல்கிறீங்க கொடுத்த முதலமைச்சருக்குன்னு. என்ன இல்லைப்பா, அது ஒரு துன்பியல் சம்பவம். நான் பாட்டில் ஆஃபீஸில் உக்காந்துருந்தேன், திடீர்னு திருமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. எல்லாத்துக்கும் பின்னாடி திருமா தான் இருப்பார். இன்றைய புலம்பல், இன்று ஒரு புலம்பல் இருக்கா? ஏதாவது தேடி பார்த்தேன் சார், தேடி பார்த்து கிடைக்கலையா? சரி. அப்போது திருமா ஃபோன் பண்ணுறாராம். உடனே வாங்க, என்ன சிஎம் பார்க்க போகலாம். என்ன விஷயம்? சாம்சங் போராட்டம் சம்மந்தமாக. ஆமாங்க, சங்கமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நன்றி சொல்லிடுவோம். நன்றியா? சங்கமே கொடுக்கல, அதெல்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம நன்றி சொல்கிறோம் வாங்க. திரும்ப ஏதோ மேட்டர் ஆக வேண்டியது இருந்தது போல். உடனே தட்டிட்டு கூட முட்டரசன் அவங்களாம் தேத்திக்கிட்டு போய் ஐயா நன்றி பெருசாக போட்டு டிஏபிஆர்லாம் வந்துச்சு, முதல்வருக்கு நன்றி. ஆனால் சங்கம் மட்டும் வரல. இதை அவர் சொல்கிறாரு, மாதிரி இவங்க பேச்சை நம்பி கெட்டு போயிட்டேன் அப்படின்னு. நீ கொஞ்சம் நெஞ்சமாக ஆடின நீ அப்படின்னு தோழர்கள் போட்டு வாட்டி எடுத்தாங்க. அப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் ஒத்து போகிற சங்கமே கொடுக்காதப்பவும் சங்கத்துக்கு நன்றி சொன்னேன். மின்வாரியம் லாஸ்டில் போய்கினே இருக்குது. உங்களை மந்திரிகள் மதித்து கூட கூப்பிடல. மின்வாரியத்துக்கு 3 அமைச்சர்கள் சொத்தை சொல்ல அது இதுன்னு. மின்வாரியத்துக்கு எத்தனை அமைச்சர் இருந்தாலும் ஒருத்தர் தான் ரெகுலர் அமைச்சர். இவ்வளோ நொறநாட்டியம் தெரியும், ஆனால் வாயே திறந்ததில்லை. டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்குறாங்க, பாதிக்கப்படுறது எல்லாம் அந்த தொழிலாளர்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள். அவர்களுடைய மேஜர் சங்கம் சிஐடியு. சந்தா மட்டும் வாங்கினீங்க, அவங்களுக்காக பேசுனீங்களா? இல்லை. ஒரே ஒருத்தர் பேசினார், திருச்செல்வன் பொதுச் செயலாளர். அவர் தான் அந்த மேட்டர் வெளியே கொண்டு வந்தது முதல்ல. அப்புறம் போராட்டம் நடத்தினாங்க, கரூர் கேங்கை எதிர்த்துன்னு போராட்டம் நடத்துனது அவங்க தான். அப்புறம் ஏன் திருச்செல்வன் பேசவே இல்லை? இன்னைக்கு சின்ன இது மற்றவங்க சொல்கிறாங்க குதிரை பேரம்னு, பொங்கிக்கிட்டு வந்து சொல்கிறீங்களே. ஆமாம், குதிரை பேரம் நடக்கிறது அப்படி இப்படின்றீங்களே. அந்த ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குதிக்கிறான். அப்போ 1 கோடி பேர் குடிக்கிறான்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னா 10 கோடி கணக்கெலாம் போட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல. ஆமாம். என்ன பண்ணீங்க நீங்கள்? கோவப்பட்டீங்க.
ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் நாணயம் வெளியிட்டாங்களே, வெளியீடு. இப்படி போனீங்க, நம்மளெல்லாம் மதிக்கிறதே இல்லை. அங்கே பேசினாங்களாம் பின்னாடி பழைய மக்கள் நல கூட்டணி கூட்டாளிகள் உட்காந்துக்கின்னு. அதுலேயும் ஒரு கூட்டாளி வரவே இல்லை. அவர் போர்வாளாக நின்று இருந்தார். அவர் கலைஞர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அதனால் அவர் போர்வாளாக ஸ்டாலின் கூடிய போர்வாலை வச்சுக்கின்னு அப்படி செக்யூரிட்டி மாதிரி இவங்க 3 பேரும் பேசினாங்களாம். மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நாணய வெளியிட்டு பிஜேபி கூப்பிட்டு வந்து தலைவரெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க. கோவப்பட்டீங்க. ரவிக்குமாருக்கு தான் கொஞ்சோண்டு சுயமரியாதை ஒட்டியிருந்தது. விசிகா எம்பி ரவிக்குமார் இப்படிலாம் போனால் என்னன்னு கேட்டு அவர் ஒரு இது அறிக்கை விட்டுருந்தாரு. சூடு சோறுன எதுவுமே இல்லையே, உங்களுக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தூய்மை பணியாளர் போராட்டத்தை பற்றி கேட்போம். இவ்வளோ நாள் போராடினாங்க, 120 130 நாள் போராடினாங்க. நீங்கள் தான் பெரிய சங்கம், சிஐடி தான், செங்கோடி சங்கம். அந்த செயலாளர்கள் மற்றவர்களாவது இயங்க விட்டீங்களா? இல்லை அவர்களை பேச விட்டீங்களா? இல்லை எத்தனை தடவை போய் சிஎம் பார்த்துருப்பீங்க அந்த இவங்களுக்காக? மின் வாரியம், கார்பரேஷன், இது இந்த மாதிரி எத்தனை சொல்லலாம். உங்கள் கவுன்சிலருங்க எத்தனை விஷயம் அங்கே போய் பேசியிருக்காங்க. சிபிஎம் கவுன்சிலர் இதெல்லாம் எத்தனை மணல் கொள்ளையில் என்ன பேசியிருக்கீங்க இது வரைக்கும்? மணல் கொள்ளை, இடி ரைடு மணல் கொள்ளையில் நடந்ததா? எத்தனை தடவை துடிச்சு போய் வீரபாண்டியனும் முட்டரசனும் கே பாலகிருஷ்ணனும் சண்முகங்களும் கனகராஜுகளும் எங்கேயாவது, கனகராஜெலாம் டிவி டிபேட்டே எடுக்க மாட்டாங்க. மணலா, ஐயோ அதிமுகவில் அடுத்து நடப்பது என்ன, அது பேசலாம். இதெல்லாம் பேசி யார் உள்ளே போகிறது? பண்ணீங்களா இல்லையா? அப்போது எங்கே போயிருந்தீங்க கம்யூனிஸ்டுகள்? கனிம வள கொள்ளை. உங்கள் பவராக இருக்கிற ஏரியா தானே தென்காசியும் கன்னியாகுமரியும். எத்தனை இதை லாரியை மறித்து போராட்டம் நடத்திருக்கீங்க? எத்தனை தடவை வாய் திறந்துருக்கீங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு? பத்திரப்பதிவு மதுரை நீங்கள் தானே ஹெட்டு. போஸ்ட் கார்டில் இந்தி எழுத்து கீழே வந்து தமிழ் எழுத்து மேலே போயிடுச்சுன்னா பொங்கி எழுதுகிற சு வெங்கடேசன்கள் உட்பட பலரும் பத்திரப்பதிவில் நடந்ததுக்கு தான் வாய் திறந்தீங்களா? இல்லை. அந்த மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடந்து 200 கோடி ரூபா இது ஒன்று மண்டல தலைவர்களே 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. மேயர் பதவி வழங்கினார். மேயர் கணவர் கைது செய்யப்பட்டார். கணவருக்கும் மாநகராட்சிக்கு என்ன சம்பந்தம் கேட்டிங்களா? ஏதாவது பேசியிருக்கீங்களா? இந்த அரசு ஏதாவது பண்ணியிருக்குதா, என்ன பண்ணி கேட்டிருக்கீங்களா? ஏர் ஷோவில் 5 பேர் செத்து போனாங்க கேட்டிங்களா? பாயிண்ட் அவுட்னு வெயிட் பண்ணியிருந்தார். இங்கே மட்டும் என்ன அப்படியே உருள்றீங்க? அந்த குழந்தைங்க ஏதாவது பொருள் கேட்டு அடம் பிடிச்சிங்கன்னா இங்கே இப்படியே உருளும் தெரியுமா? இப்படி உருளும். அப்பப்போ பார்த்துக்குவோம் அம்மா நம்மளை பார்க்குறாங்களான்னு. இல்லாட்டி உருண்டதுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே. அவர் சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறோம். எங்களுடைய பவர் என்னன்னு பார்க்க போகிறோம். 1% 1/2% உங்கள் பவரை தான் 5 வருஷமாக பார்த்துமே. சிலுவையை சுமந்துக்கிட்டு இது சாட்டையில் ஆச்சு மறுபடியும் வாங்கின்னு சிலுவை சுமந்து தானே வந்தீங்க. தோள்பட்ட புண்ணாயில வந்தீங்க. சரி, உங்கள் பவர் தான் 2016 பார்த்துமே. மக்கள் நல கூட்டணி. சரி, அது வேணாம். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா நீங்கள்? அதான் சார், சாத்தியமாக ஈக்குவலாக பாஜக இருக்கிற பர்சன்டேஜாவது உங்களுக்கு இருக்குதா? தமிழ்நாட்டில் பாஜக 3%. சொன்னால் கோவப்பட போகிறாங்க சார். யார் கோவப்படா? கம்யூனிஸ்ட் கட்சிகள். அப்படியே வரட்டும் கோவம். 5 வருஷம் வராத கோவம் இப்போ வரட்டும். இப்போ இதெல்லாம் போய் கோவம் பாசம். இவர்களுக்கு என்னன்னா பாசம் வச்சேன் உன் மேலே அரளி வச்சேன் கொல்லையிலன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் நட்பு படத்தில். அது பாசம் வச்சேன் மச்சான் உன் மேலே, அரளி வச்சேன் மச்சான் கொல்லையிலன்னு. அந்த மாதிரி பாசம் வச்ச ஒருத்தர் டாடி, அவர் மாற்று கட்சியில் தாடி இன்னும் இருக்குது. செல்லூர் ராஜிலாம் இருக்குது. கேட்குறோம் பதில் சொல்லுங்கள் முடிஞ்சா. பாசத்தை அங்கே வச்சுட்டாங்க திருமாவளவன்லேருந்து எல்லாம். ஏன்னா அந்த 3 வருஷம் அதனால தான் வாய் திறக்கல. இப்போது அவங்க பெரியப்பாங்க ஊரில் போ தாவேக்கா போய் ஆதரி. இங்கே உட்காந்து ஸ்டாலின் எங்கள் தலைவர்னு சொல்லுகிறார். நான் தலைவராக நீ தலைவர். பொலிட் பீரோ மத்திய கமிட்டி நாங்கள் வச்சுக்கின்னு கட்சியை இது பண்ணுறோம். நீ உட்காந்து இங்கே டிஎம்கே இது பண்ணுற. போ தாவேக்கா போய் ஆதரிக்கணும். அப்போ இவங்களுக்கு என்ன கோவம்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மறுவீடு போன மைனா. மறுவீடு போகிற மைனாக்கு நைனாவை பார்த்தா பாசம். எல்லாத்துலேயும் நைனா வராது. நைனா, டேடி, அப்பா. மறுவீடு போகிற நைனா தான் இந்த 3 கட்சியும். கூட இன்னொரு நிக்கா முடிச்சுட்டு போகிற பொண்ணு முஸ்லீம் லீக். இதை மறுவீடு போகிற இந்த 4 பேரும் அப்படியே அழுதுகிட்டே நைனாவை பார்த்துன்னு இருக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவர் பார் மகளே பார்ன்னு பாடின்னு போகிறார்.
என்னை மறந்ததேன்னு பாடிட்டு அங்கே போகிறாங்க. ஏன் போகிறாங்க? டெல்லியில் டெல்லி சித்தப்பா பூச்சி கட்டி டெல்லி உத்தரவு. கட்டாய கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ இவங்க புரிஞ்சு போகிறாங்க. ஐயோ டாடி அப்படின்னு. அந்த பிரிவு தான் என்ன இன்றைக்கும் என்னது, இந்த பாசம் அப்படியே இருக்குது. சில பேர் பழைய கம்பெனியில் வேலை செஞ்சு புதுசாக ஒரு கம்பெனியில் சேர்ந்துருவான். இந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருப்போம், அங்கே உட்காந்துங்க. அந்த வேலை தான் இப்போ நடந்துனுக்குது. இவங்க பாசம் எல்லாம் திமுக மேலே. அதில் காதர் மொய்தீன் பரவாயில்ல, முற்றிலும் வெறுத்துட்டு கரெக்டாக போய் செட்டில் ஆகிட்டார். போடா அப்படின்ட்டு, வேட்டா வந்தால் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் இவங்களுக்கு பாசம் விடலை. அதுதான் உருள்றது, உருளுன்னு உருள்றாங்க. இதில் ஏன் 6 மாதம் பார்த்தீங்களா எல்லாரும் 6 மாதம் அவரும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சு. இவருலேருந்து எல்லாரும் 6 மாதம் இப்படியே பண்ணிதுன்னா அவ்வளோதான்டா கர்ணம் அப்படின்னு சந்தானம். அந்த மாதிரி 6 மாதம் இந்த ஆட்சி அவ்வளோதான்னு ஏடிஎம்யூ சொல்ல ஆரம்பிச்சு. மோடி பார்த்துப்பார். வரேன் இன்னும் அவங்கள்ட்ட வரல, இன்னும் இவங்கள முடிப்பாங்க, முடிச்சுட்டு அங்கே போவோம். அப்போ இவர்களுக்கு என்னன்னா 6 மாதத்தில் கலைக்கணும்னா ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்கு துடிக்கிறாங்க. அதுக்கு இவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் டெல்லி சித்தப்பா சொல்லாத வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவர்கள் வேறு வழி இல்லாமல் இப்போவே ஆரம்பிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க சொல்லியிருப்பாங்க, நைனா சொல்லியிருப்பார், நீங்கள் தனித்து போட்டிடுறேன்னு சொல்லுங்கள். அப்போது அவங்க தோற்றுருவாங்க, நாங்கள் ஜெயிச்சிடுவோம். ஏய் இருக்கிறதே 6% தாங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன ஜெயிக்கிறது? கூட இருந்தாலாவது ஒரு 2 மாநகராட்சி நகராட்சி அதை தான் வாங்கலாம், தெரியுதா? நான் இன்னொன்று சொல்கிறேன், இவர்கள் கட்சி மட்டும்தான் இங்கே டெல்லின்னு ஏன் சொல்கிறேன்னா, டெல்லியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் இவர்களே அங்கே போக சொல்லிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த பல பேர் 90% உதயநிதி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. விஜய் மேலே அவ்வளோ கடுப்பாக இருக்காங்க. எப்படி இருக்குது இது தமாசு? நேற்று அந்த வீரபாண்டியன் ஒருத்தர், நான்லாம் பெரிதும் மதித்தவர், துரைப்பாண்டியன் மத்திய அரசு ஊழியர் சங்கத்தில் இருந்தார். பட்ஜெட் டைம்லாம் நல்லா பேசுவார். அந்த இதெல்லாம் அவர் இப்போ அந்த விமர்சகரை நேற்று வந்துக்கிட்டு அப்படி பேசினுக்கிறார். எதுக்கு திமுககாரன் கம்முன்னு வேலை பார்த்துனுங்க, நம்ம செய்கிற வேலாம் இது பண்ணுகிறார் வரேன் அப்படின்னு. அவர் யார்? சிபிஎம் சார்பாக வந்து உட்காந்துக்கிறாரு, பேசுகிறாரு. இப்போ அப்படி பேசுகிறாரு. 200 கோடி ரூபா கொடுத்தாங்க. இவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் வரப்போகுது, டிஃபமேஷன். 4 எம்எல்ஏக்கு 200 கோடி ரூபா கொடுத்து வாங்கினாங்க. இந்து தமிழ் போட்டி இருக்கிறது அப்படின்னு பேப்பர், தைரியம் இருந்தால் அவர் மேலே வழக்கு போட சொல்லணும், அவனே கோத்து விடுறாரு. இந்து தமிழ் ஒழுங்காக தான் இருந்தது, இப்போ என்னன்னு தெரில. நம்மளாம் ஒர்க் பண்ணும் போது செய்தியாக போடுங்க, ஆதாரம் இருந்தால் அது எஃப்ஐஆர் ஆகியிருந்தால் அது செய்தி போடுங்க. இப்போ நம்ம பண்ணுறோம்ல இந்த ஒர்க்கை அன்றைக்கி சொல்லி கொடுத்தோம். உங்கள் நோக்கத்தை திணிக்காதீங்க, செய்தியாக சொல்லுங்கள், என்ன இருக்குதோ சொல்லுங்கள். நீங்கள் உட்காந்து உங்கள் கருத்தெல்லாம் உள்ளே எழுதிட்டு இருக்காதீங்க. அப்படி நீங்கள் ஒரு இதில் வெர்ஷன் வேணும்னா யாரையாவது கேளுங்க, அவங்க வெர்ஷனாக அது போட்டோம், நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. 200 கோடி ரூபான்றதெல்லாம் வந்து யாரும் இப்போ தான் இப்போ கேள்விப்படுறேன். அவர் தூக்கி இந்து தமிழ் பத்திரிகைன்னா 200 கோடி ரூபா அப்படின்னு அவர் பேசினுக்கிறார், சண்டை போட்டுனுக்கிறார். இவர்கள் வந்து மோசம், அது மோசம், இது மோசம். ஏன்பா 5 வருஷமாக இந்த கோவம்லாம் எங்கேப்பா போச்சு? கனிம வள கொள்ளை அடித்தப்போ எங்கேப்பா போச்சு அந்த கோவம்? மணல் கொள்ளை நடந்தப்போ எங்கேப்பா போச்சு அந்த கோவம்? டாஸ்மாகில் பண்ணப்போ எங்கேப்பா போச்சு அந்த கோவம்? இதெல்லாம் நம்மளா சொல்கிறோம், ஈடிகாரன் சொல்கிறான், ரெய்டு வர்றான், வழக்கு. ஏன்பா வழக்கே போடாமல் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே தூக்கி பெஞ்சில் ஓரமாக போட்டுச்சுட்டு அப்போ ஏன்பா கேட்கல? ஏப்பா அதிமுக எதிராக அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் தூக்குள்ளே வச்சிருந்தோம் சொன்னீங்களாப்பா, எதுவுமே செய்யலையப்பா, நீ ஏன்பா கேட்கல? அன்றைக்கி இந்த டிபேட்லாம் போனீங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டுலாம் பேசுனீங்களா? இப்போ மட்டும் என்ன திடீர் பாசம்? அதுதான் நைனா பாசம். மறுவீடு போன மைனா. அப்போ மறுவீடு போன மைனாக்களுக்கு இன்னும் டேடி மேலே பாசம் போல, அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் தாவேக்காக இது பண்ணுன்றது தான். இது வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் கூட்டணி கட்சி, இதுதான் கேள்வி. இவ்வளோ நேரம் பேச சும்மா அது ஒரு கிண்டல் அடிக்கிறோன்னு வச்சிங்களேன். கேள்வி என்னென்னா, நீங்கள் கூட்டணி கட்சினா நீங்கள் விஜயே போய் பார்க்கலாம். நீங்கள் விஜயே பார்த்து, சார் நம்ம எல்லாம் கூட்டணியில் இருக்கோம், ஒரு நேர்மையான ஒரு இதுக்காக தான் ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து இந்த மாதிரி லஞ்ச போதாரில் சிக்கின ஆளுங்கள்லாம் உள்ளே சேர்க்குறீங்கன்னா நாங்கள் அவங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குதுன்றது எங்களுக்கு ஒரு சிக்கலை சங்கடத்தை ஏற்படுத்துது. இது வந்து சரியில்லை சார், கூடிய வரைக்கும் அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. நாங்கள் உங்களோட 5 வருஷம் இருக்கிறோம்,
அது நான் கேரண்டி கொடுக்குறேன். பேசுங்க. போய் பார்த்தாங்களே சார், அப்போ பேசலையா? ஏதாவது அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக பார்ப்பாங்களே. தெரியுதா? ஒரு நல்ல நண்பனா சொல்லுவான், ஏய் மச்சான் பண்ணுறது சரியில்லடா மச்சான், பார்த்துக்கோ, நீ அந்த பொண்ணு கூட சுற்றினுக்கிற, அது ஏற்கனவே பல பேர் சுற்றி இந்த பொண்ணு, கெட்ட பேர், நாளைக்கு கல்யாணங்கள்லாம் சிக்கலாம்டா, தேவையில்லை. இப்படி சொல்லுவாங்களா? நேராக போய் ரோடு நின்று, இவன் பாருங்க, இவன் வந்து அந்த அவளோட சுற்றி நிற்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூப்பிட்டு திட்டுவான், 2 அறை விடுவான், சரி பண்ணுவான். இது இவர்கள் ஆதரிக்கிறதுன்றது. அவரை விட்டுருங்க, அவர் பாவம் எங்கெங்கெங்கெங்கன்னு போயின்னுக்கிறார் அவர். அதனால் அவரை விட்டுருங்க. இன்று ஒரு புலம்பல் அப்படின்னு அவர் இன்னைக்கு என்ன புலம்புறாரு அப்படின்றது. இன்னைக்கு லீவ் விட்டாரா? லீவ் விட்டார் போல இருக்கு சார். நானும் தேடி தேடி பார்த்தேன் சார். நாளைக்கு பெருசாக ஏதாவது தூக்கின்னு வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் முன்னோட்டம்னு நினைக்கிறேன். அப்போ அவரை விட்டுருங்க. அந்த இடத்த வந்து நம்ம செல்லூர் ராஜ் எடுத்துக்கினாப்புல. ஆமாம். அதனால இஷ்டது இவர்கள் உள்ளாட்சியில் தனியாக நிற்கிறான் அப்படின்றது மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொள்வதற்கு இந்த டிசிஷனை திமுகவே எடுக்குமான்றது கேள்விக்குறிதானே. தனித்து நிற்கிறது அப்படின்றது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அங்கே சென்று பணிபுரிந்து வருவாயாக, தக்க சமயத்தில் நீ விலகி தனியாக நிற்பாயாக, இதன் மூலம் தாவேகா மண்ணை கவும் நாங்கள் பொன்னை கவும் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டுவாங்க. இது என்னன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தாவேகா அதுக்கு ஈக்குவலாக இருக்கீங்க, எதுக்கு நம்ம தாவேகாக்கு போய் கூட்டணியிலேருந்து நம்ம இது பண்ணணும்? நம்ம தனிச்சு நிற்போம். அப்போ நமக்கு பவர் இருக்குது. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க 2004-05 நினைக்கிறேன், அந்த பீரியடு சைதாப்பேட்டில் ஒரு எம்எல்ஏ இறந்து போயிட்டார். அப்போ ஒரு கட்சி நிதி வசூல் பண்ணுறோம். எதுக்குன்னா, எம்எல்ஏ செத்து போனதுக்கு இல்லை, தீக்கெதிர் ஒரு சொந்த இடம் வேணும், வாடகையில் இருக்கணும், கஷ்டமாக இருக்குது, செலவுக்கு முடியல அப்படின்னு எல்லாம் கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி ஒரு 19 லட்ச ரூபா மாவட்டம் முழுசும் வசூல் பண்ணி சென்னையில் சொந்த கட்டடம். சைதாப்பேட்டில் இடைத்தேர்தல் வருது. அதுவும் அப்போ இடைத்தேர்தல் குத்துறது, இவிஎம்லாம் இல்லை. எப்படி குத்துவாங்க? அதுவும் திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். எவனாவது போய் இடைத்தேர்தலில் நிற்பானா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்? உனக்கு மொத்த ஓட்டு 1000 சில்லரை தான் விழும். எவனாவது நிற்பானா? நின்று என்ன செய்ய போகிறேன்? இந்த கேள்வி கேட்கணுமா வேணாம்? கண்டிப்பாக. நின்று என்ன பண்ணுவாங்க? இல்லை 1300 ஓட்டு இருந்தாலும் 1400 ஓட்டாக மாறிக்குதா செக் பண்ணுறதுக்காக, அப்படி செக் பண்ணுறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வசூலித்த காசை உனக்கு கொடுத்து நீ போய் அந்த காசில் நிற்பியா? அந்த 19 லட்சத்து செலவு வச்சுங்க. இதை கொண்டு போய் அதில் செலவு பண்ணி இதில் வேறு எங்களை நாங்கள் பூத் ஏஜென்ட்டாக உட்காந்துக்கிறோம். நான் தோழரை, ஏய் நீண்ணா அப்படின்றான் டிஎம்காரன்னு. ஏடிஎம்கே ஆச்சு இல்லை, அவன் என்ன பண்ணுவான் டிஎம்காரன்? அப்படியே என்ன நான் வணங்கண்ணா பார்த்துக்கண்ணா, நான் சரக்கு இருக்கு மற்றெல்லாம் ஏய் பார்த்து பண்ணலாம். நான் தோல்றேன், நீ சரக்குலாம் அடிக்க மாட்டேன். அவனே முடிவு பண்ணிட்டான், நாங்கள் அடிக்க மாட்டோம்தான். இருந்தாலும் அவனுக்கு இன்னும் நம்பிக்கை, நான் அடிக்க மாட்டேன், துட்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். சரி பார்த்துக்க தோழரை. வெளில வந்து பார்த்தா ஊரில் இருக்கிற தாதாக்கள்லாம் கேட்குறான். சைதாப்பேட்டையில் பங்கு குமார், வீரமணி எல்லாம் அப்போ இருக்கிறாங்க. அந்த தியாகிகள் எல்லாம் என்கவுண்டரில் போடப்பட்டவர்கள் எல்லாம் அப்போ இருக்காங்க. இவங்க ராதாரவி தான் எம்எல்ஏ. எதிர்த்த எம்எல்ஏ பகுதி செயலாளர் மா சுப்பிரமணியம், நல்லூர். எல்லாத்தையும் எளிமையாக பழகுவார்ப்பா. திமுககார் மாதிரியே இருக்க மாட்டார், எளிமையாக பழகுவார். அப்படியே அப்படி இருந்தார். இவர்கள் இடைத்தேர்தல் நின்று 1000 ஓட்டோ 1300 ஓட்டோ வாங்கினாங்க. தேவையா? இந்த மாதிரி அதி புத்திசாலிகள்னு சொல்ல வரேன். எந்த பைத்தியக்காரன் அந்த முடிவு எடுக்க மாட்டான். யாரும் எடுப்பாங்க? கண்டிப்பாக மாட்டாங்க. சரி அப்படியே எடுக்குன்னா உன் சொந்த காசை போட்டு பாருங்க, போச்சு. லாஸ்ட்டில் சொந்த இடம் வாங்குறதும் போச்சு. இதை நான் வாழ்க்கையில் நேரடியாக சந்தித்து சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தை நாங்கள் தனித்து நின்று எங்கள் பவரை பார்க்க போகிறோன்னா, ஏங்க அசிங்கப்பட்டுக்கிறீங்க? ஏற்கனவே இப்போ உங்களை நம்பி சேர்த்துக்கிறாங்க, அவங்க பெருசாக நினச்சின்னுக்கிறாங்க, எல்லாம் புதுசாக வந்த பசங்க. அங்கே போய் தனித்து நின்று ஒன்றும் இல்லாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அசிங்கம். அதுவும் 4-5 முனை போட்டி ஓடிட்டுருக்கோம். தாவேகா கூட்டணி, ஏடிஎம்கே டிஎம்கேனா சாரும் இப்போ சேர மாட்டாங்களா? ஏடிஎம்கே தனியாக, இவங்க டிஎம்கே, அவங்க கூட இருக்கிற இது அந்நியார் தைரியமாக கேட்பாங்க. தடவை எனக்கு வந்து ஒரு 10 மாநகராட்சி கொடுத்துருங்க. 10 மாநகராட்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் அப்புறம் இவர் ஜவாஹர்லா, இவ்வளோ தானே அந்த கூட்டணி, இவன் தான். இங்கே போர்வால் சார்வால் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இவன் தனியாக காங்கிரஸு சார்வால் எல்லாம் தானே. தனியாக நீ என்ன பண்ணுவீங்க? ஏறி மிதித்து ஓடினே இருப்பாங்க, கீழே விழுந்துட வேண்டிதான். தாவேகா ஒரு மிதி, திமுக ஒரு மிதி, ஏடிஎம்கே ஒரு மிதி. யாருக்கு சார் தெரியும்? தாவேகா தான் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம். இப்போ ஆட்சி பிடிக்கலையா, அந்த மாதிரி அவங்களும் அப்படிதாங்க நாங்கள் பண்ணியிருந்தோங்க. இப்படி தான்
இப்படி தான் சார் 6 மாதத்துக்கு முன்னாடி நானும் சொல்லியிருந்தேன், கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க, இப்போ சரியாகி வார்டு பாய் ஆகுறேன். அந்த மாதிரி தான். அதனால் என்ன சொல்லுவாங்க, இவர் சொல்லுவார், கறந்த பால் மடி புகலாம். யார்? காளிமுத்து, நம்ம சீமானந்தனுடைய மாமனார், முன்னாள் அதிமுக அமைச்சர், சபாநாயகர். கறந்த பால் மடி புகலாம், கருவாடு மீனாகலாம், மார்க்சிஸ்ட் இடதுசாரிகள் ஃபார்முக்கு வரவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கொள்கை, அவ்வளோ நடைமுறை கொள்கை அது. 5 வருஷம் ஜால்ரா அடிச்சது கண்டமாகி போனீங்க. இப்போ இங்கே வந்து ஜால்ரா அடிக்கூடாதான். ஜால்ராவே அடிக்க வேணாம்னு சொல்லலை நான். அடிக்கவே அடிக்காதீங்க. உண்மையிலேயே எதிர்கட்சியாக செயல்படுங்க. இஷ்டத்துக்கு இந்த மாதிரி தனித்து நின்று எங்கள் பவரை பார்க்குறோன்னா பல வார்டுகளில் ஓட்டே கிடைக்காது. அடுத்து செல்லூர் ராஜு. அவர் சார் முதல்வர் அவரை வந்து கடுமையாக தாக்கி பேசிட்டு நேற்று தான் பேசணும். நம்ம அதிமுகலேருந்து 2 பேர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் அவர்களை கடுமையாக தாக்கி டேடி டேடி அந்த லிஸ்ட்டில் செல்லூர் ராஜுவும் இணைஞ்சிட்டாரு. டேடி அவர் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்துக்கிறார். செல்லூர் ராஜு ஐட்டம் வந்து ஸ்பெஷல் ஐட்டம். நம்ம ராஜேந்திர பாலாஜிக்கு அந்த அளவுக்கு பெருசாக பேச தெரியாது. பல அது மாதிரி இந்த விஜயகாந்த் இந்த மாதிரி ஒரு அடிதடி இது மாதிரி அவர் வெள்ளந்தி மனிதர். இவரும் நல்ல மனுஷன் தான். செல்லூர் ராஜு அற்புதமான மனிதர், தனிப்பட்ட முறையில் அற்புதமான மனிதர். நேற்று கொஞ்சம் கோவப்பட்டாப்புல, ரொம்ப டெரராக பேசிட்டாங்க. நல்லா ஆமாம், நிறைய ஆனால் பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அவர் சொல்கிறாரு, இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, ஒரு முதலமைச்சர் சட்டசபையில் எப்படி பேசணும் தெரியாமலாம் பேசுகிறாரு. செல்லூர் ராஜு ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு தெரியாது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய நம்ம கடமை. அதிமுக தொண்டர்களும் புரியணும்ல. ஏன்னா இவர்களுடைய பாசம் திமுக மேலே ஜாஸ்தியாகிட்டே போகுது. அதை நம்ம சுட்டி காமிக்கணும்ல. எப்பேற்பட்ட முதலமைச்சர் இருந்த நாடு, இங்கே வந்து இந்த மாதிரி விஜய் போன்றவர்கள் வந்து நடிகர்கள்னு சொல்ல முடியாது. தலைவர் யார்? புரட்சி தலைவரே அங்கேருந்தவர் தான். இவர் வந்து ஒன்றும் தெரியுமா, இவர் வந்து பேசுகிறாரு, என்ன பேச்சு பேசுகிறாரு, இப்படிலாம் பேசுகிறாரு, அப்படிலாம் பேசுகிறாரு. அப்படியே சார் பேசினாரு. மரியாதை கொடுத்து யார் மரியாதை கொடுத்தா பேசுனா நம்ம பேசணும்ல, அது சொல்கிறேன். அவங்களுக்கு அவ்வளோ கோவம், அவன் எவன்லாம் பேசுகிறாங்க. ரைட்டு. இதில் என்ன சொல்லிவிட்டு யார் யார் இருந்தார்கள் அப்படின்ட்டு அடுக்கிறாப்புல. ராஜாஜி, அதுக்கு முன்னாடி பனகல் சார் அவங்களாம் விட்டாப்புல. ராஜாஜி, காமராஜர், அண்ணா, பக்தவச்சலத்தை மறந்துட்டார், அண்ணா, கலைஞர், அதை தான் கவனிக்கணும். கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி கடைசியில் சொல்லிட்டாரு, ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி. இப்படிப்பட்ட பண்பாடு மிக்க, கவனிக்கணும் அந்த வார்த்தையை, ஆளுமை மிக்க ஒரு பண்பாடுள்ள ஒருத்தர் முதல்வர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு எடப்பாடி மேலே என்ன கோவம் தெரில, மேட்ருக்கு வர்றேன் பின்னாடி. ஏன்னா இவர் வந்து இப்படி பேசிட்டார். நான் கேட்குறேன், உங்களுடைய புரட்சி தலைவி 89 சட்டசபையில் தானே தாக்கப்பட்டார். யாரால் தாக்கப்பட்டாங்க? திமுகவால். எப்படி வந்தாங்க? முடியெல்லாம் இது பண்ணி சேலெலாம் கிழிஞ்சி வெளியே வந்தாங்க. எம்ஜிஆரே தாக்கப்பட்டிருப்பார் 72 எஸ்கேப் ஆகிட்டார். சட்டசபை செத்து விட்டதுன்னு எஸ்கேப் ஆகிட்டார். இல்லாட்டி அன்றைக்கி எம்ஜிஆர்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சபாநாயகருக்கு அன்றைக்கி அச்சுறுத்தல் இருந்தது. சபாநாயகர் தனபால் எவ்வளவு தடவை அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க, பாடி ஷேம்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க அங்கே இருந்துங்கன்னு. ரங்கநாதனும் இவரும் ஜெய அன்பழகன் அப்படி இப்படின்னு பாடி ஷேம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் இங்கே உட்காந்துட்டு அந்த கடைசியில் அவங்க 2 பேரும் சிரிச்சிக்கின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு பெரிய அளவில் சபாநாயகரை கேரோ பண்ணி கையை பிடிச்சி கீழே அவர் இழுத்து போட்டு சபாநாயகர் சேர்மன் அந்த போடியத்தெல்லாம் உடச்சி போட்டு இல்லாதெல்லாம் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய பண்பாடு இல்லை? அடுத்த பண்பாடுக்கு வரேன். சிலர் போல் தவழ்ந்து போய் ஊர்ந்து போய் அப்படின்னு சட்டசபையில் முதல்வர் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமியை இழிவுபடுத்த வேணும்னு பேசுகிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, என்னங்க வெளியில் மீட்டிங்லலாம் பேசுகிறீங்க, ரைட்டு, சட்டசபையிலும் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க. அதற்கு முதல்வர் சொன்ன பதில் ஸ்டாலின், அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது, பண்பாடான பேச்சு செல்லூர் ராஜுக்கு. அதற்கு பிறகு நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புங்க, திருப்பி இதெல்லாம் பேசாதீங்கன்னா அவர் சேலத்து பாணியில் அதே மாதிரி பாடி ஷேம் பண்ணி துரைமுருகன் கிண்டல் அடிக்கிறார். எல்லாம் சிரிக்கிறார். பண்பாடான சட்டசபை. செல்லூர் ராஜுக்கு இதெல்லாம் மறந்துருக்கும். இன்னைக்கு லயலா மணி பதவி ஏற்றதை பார்த்தீங்களா? தொட்டு கும்பிட்டுட்டு பதவி ஏற்றுட்டு அப்புறம் என்ன பண்ணார்? ஃபைல் இருந்ததில்ல, கைது அந்த நாடா முடிச்சை அவிழ்த்து பாவாடையை விலக்கி ஃபைலில் கையெழுத்து போட்டார். அதுதான் அந்த இது, நாடா முடிச்சை அவிழ்த்து பாவாடையை விளக்கினால் திராவிடம் தெரியும். இந்த ஃபேமஸான வசனத்துக்கு சொந்தக்கார யார்? கலைஞர். சட்டசபையில் இன்னும் திமுக ஆட்சியில் பெரியாரை மற்றவர்களை சட்டசபையில் திட்டினதில்லை, இவர்கள்
பெரியாரையும் காமராஜரையும் திட்டினதெல்லாம் என்ன பண்பாடு? எம்ஜிஆரை போட்டு படாத பாடுபடுத்துறாங்களா, அதெல்லாம் என்ன பண்பாடு? ஆனால் இவர் சொல்கிறாரு அவர்களெல்லாம் ஓகேவா இப்போ, ஸ்டாலினும் கலைஞரோட ஓகேவா. இது ஜெயலலிதா தாக்கப்பட்ட விவகாரத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்துறதுலேருந்து அதெல்லாம் ஓகே. விஜய் வந்து சட்டசபையில் சரியாக பேசலை, ஒரு முதலமைச்சர் அப்படி தானே அவரோட கண்டென்ட்டாக தானே இருந்தது. நான் பார்த்துட்டே வரேன். இவர் முதலமைச்சரில் வரிசையாக சொல்கிறாரு இது கலைஞர் ஸ்டாலினை விட்டுருவார் அப்படின்னு. ஜெயலலிதா இருந்தால் சொல்லுவீங்களா? எப்பேற்பட்ட முதலமைச்சர்கள் இருந்தார்கள். கலை அப்படின்னால அங்கே கழிவுன்னு ஆகிடும், கழிச்சிடுவாங்க. கலை அப்படின்னால இல்லைம்மா எல்லாம் கலந்துன்னு சொல்ல வந்தேன், இல்லையே கலைஞர்னு சொல்ல மாதிரி இருந்தது. அப்போ இவர்கள் நேரத்துக்கு எப்படி வேணால் மாறுவாங்கன்றது தெரிந்தால் இதுதான் இவர்களுடைய திராவிட பாசம். இந்த பாசத்தில் தான் ரொம்ப கொடூரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இறங்கி பண்ணுறாங்க. பார்த்து பேசுங்கன்ற. பேசும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் போகுதுன்னா ஒரு பாசம் வந்துச்சு, புது பாசம். நம்ம எதிரி அவன் தான். இது எப்போ 2031 நடக்கும்னு நம்மலாம் பேசணும். அவருக்கு தான் தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல முடியாதுங்க. ஒரு காலத்தில் திமுக அதிமுக கூட சேர்ந்து, ஆனால் இது எவ்வளோ ஸ்பீடாக வருது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, இந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன தப்பு என்ன தப்பு என்ன தப்புன்னு. தப்பு தான். என்ன தப்புனா கண்டமாயிடுவீங்க. அதிமுக உண்மை தொண்டனே ஓட்டு போட மாட்டான், அகாதோகாங்க போடும். உண்மை தொண்டன் போட மாட்டான். அப்போ என்ன ஆகும்? தாவேக்கா வளரும் முதல்ல. ஆமாம், தாவேக்கா வளரும், முதல்ல வழிபடுவோம். இதுதான் இன்றைக்கி பெரிய விஷயம். இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் கேடி ராஜேந்திர பாலாஜி பாணியில் மோடி எங்கள் டேடி அப்படின்ற மாதிரி இன்னும் 3 மாதம்தான். அதிமுகவினர் எல்லோரும் நினைக்கலாம் இன்னும் 5 வருடம் எப்படி இருக்க முடியும் என்று கவலைப்படாதுங்க. நம்ம பிரதமர் மோடி ஐயா இருக்காங்க, அவருக்குன்னு எதுவாக வேலை. தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இப்போ 2026 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். 3 ஆண்டு தான் தாவேக்காவுக்கு ஆயுள் காலம் என்று நான் சொல்லவில்லை. 3 மாதங்களில் கூட ஜோசப் விஜய் வீட்டுக்கு போனாலும் போகலாம். ஏன்னா கரூர் சிபிஐ வழக்கு தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. சிபிஐ வழக்கில் விஜய்க்கு ஆதரவாக பேசியவர் உங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர். அதான் சார், அதையும் சொல்கிறாங்க. அவர் வந்து அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா இவர் நேரம் என்ன இருப்பார். சிபிஐக்கெல்லாம் மூளையே கிடையாதா? மற்றவங்களுக்குலாம் மூளையே கிடையாதா? சொல்லாமல் விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு யாருக்கும் மற்றவங்களாம் மூளை கிடையாதான்றோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து நல்ல கருத்துன்னு பேசுகிற நமக்கு மூளை கிடையாதா? இந்த கருத்து தான் கரெக்டு, இதை தான் எதிர்பார்த்தோம், இந்த தலைவர் வந்து சொன்னார், எடப்பாடி வந்து திருப்பி விட்டார் அப்படின்னு சொல்கிறோமே. அப்போ நமக்குலாம் மூளை கிடையாதா? அண்ணாமலை பேசினார், அவருக்கு மூளை இல்லையா? தமிழிசை பேசினாங்க, அவங்களுக்குலாம் மூளை இல்லையா? இன்றைக்கி மாற்றி பேசலாம். எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை மாற்றி பேச மாட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இதுக்கு ஆதரவு கொடுத்தது. அவர் மேலே என்ன தப்பு? அரசியல்வாதிகள் இது போன்ற கூட்டங்கள் நடக்கும் பொழுது அரசியல்வாதிகளும் அதான் கூட்டத்தை ஏற்பாடு செய்தலும் அரசியல்வாதிகளும் அரசும் காவல்துறையும் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு தான் அவர் பேசினார். அண்ணாமலை போலீஸுடைய மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசினார். அப்போ இதெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி வந்துட்டு கரூர் இது இருக்குதுன்னு உங்கள் இதுக்கு பேசினா அது எப்படி? நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆட்சியை நடத்த விடுங்க, தப்பு வரும், தப்புலேருந்து பேசுங்க, நல்ல அரசியல் கட்சியாக இருப்பீங்க, உங்கள் மேலே மரியாதை வரும். திமுக பாணியிலே போனீங்கன்னா மோடி இருக்கார் பார்த்துக்குவாருன்னா மோடியும் சேர்த்து இழுத்து உள்ளே விட்றீங்க. பாவம் அவர் வாட்டில் உலக நாடுகளுக்கு போய் ஏதோ ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஆர்மோஸு இந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை. அவரை கொண்டு வந்து இங்கேயும் ஏம்பா உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று கேட்குறேன், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானே. இது என்ன கூட்டணி கட்சி இதோடு இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க, இது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே நடத்துகிற ஆட்சி தானே. அப்படின்னா உங்களுக்கு 3 மாதம் இன்னும் 3 மாதம் அப்படின்னா கொடூரமாக நடக்குது. என்ன விஷயம்னா ஊழல் வழக்குகள் தோண்டி எடுக்கப்படுகிறது. துடிக்கிறாங்க, இந்த மீனை தூக்கி தரையில் போட்ட மாதிரி துடிக்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை. இதில் என்ன சொல்கிறாரு, 1 நேஷன் 1 எலெக்ஷன். நீங்கள் அப்போ ஆதரவு அதுக்கு 1 நேஷன் 1 எலெக்ஷனுக்கு ஆதரவு சரி கொடுப்பாங்க. சரி 1 நேஷன் 1 எலெக்ஷன் வைக்கிறாங்க, அது 2 பேஸாக நடக்கும். ஒரு பேஸு பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு நெருக்கத்தில் ஆண்டுகள் இருக்கக்கூடிய மாநிலங்களை கலைச்சி ஒன்றா நடத்துவாங்க. இன்னொன்று அந்த தேர்தல் நடத்துறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆட்சி வந்திருக்குன்னா அந்த மாதிரி மாநிலங்களை செகண்ட் பேஸில் நடத்துவாங்க. இதுதான் 1 நேஷன் 1 எலெக்ஷனுடைய இது. இவங்க எல்லாம் நினச்சிக்கிறது 1 நேஷன் 1 எலெக்ஷன் தான் எல்லாத்தையும் கழிச்சு ஒன்றா நடத்துறது. சரிப்பா, நடுவில் ஒரு ஆட்சிக்காக வந்துச்சு என்ன பண்ணுறது? அப்போவும் எல்லாத்தையும் கழிச்சு மறுபடியும் அந்த ஆட்சிக்காக ஒன்றா நடத்துறது. இதுவா? ரொம்ப தெளிவாக இருக்குது. அது 1 நேஷன் 1 எலெக்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. செலவை குறைக்கணும். இந்தியாவில் 28 மாநிலங்கள் ஒரு நேஷ்னல் இது இருக்குது. அப்போது இந்த மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி மற்றதெல்லாம் அதில் ஒரு 14 மாநிலங்கள் 4 வருஷம் ஆட்சி இருக்குது.
ஒரு 14 மாநிலங்கள் 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் இப்படி இருக்குது. அதை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றப்போ இந்த 3 வருஷம் 3 வருஷமா 2 வருஷமான்னு தெரியாது. அது ஒரு இது வச்சுருப்பாங்க ஸ்லாப். அந்த மாதிரி இருக்கிற மாநிலம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஒன்றா நடத்துவாங்க. இந்த 4 வருஷம் இருக்கிறது 3 வருஷம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு செட்டு வச்சுக்குவாங்க. இந்த இதில் எது ரொம்ப லோயஸ்ட்டு 3 வருஷம் இருக்கிறது. அப்போ அந்த இது ஆட்சி வந்து 1 வருஷம் இருக்கிறதா குறைஞ்சிரும். கரெக்டாக அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ். அப்புறம் 2 பேஸ் 14 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் ஒரு பேஸ், மத்திய அரசு தேர்தல் ப்ளஸ் ஒரு 14 மாநிலம் ஒரு பேஸ், 2 பேஸ் நடக்கும். இதில் ஒரு கட்சி ஒரு ஆட்சி கவுந்துடுது, இவங்க கலைந்து விடுகிறது, அந்த மாதிரி கலைந்து விடுகிறது வச்சுக்கிங்க. 1 வருஷத்துலேயே கலைஞ்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு பேஸு இப்படி இருக்குது, இன்னொரு பேஸு இப்படி இருக்குது, இது நடுவுலேயே கலைஞ்சிச்சு. என்ன பண்ணுறது? 4 வருஷம் ஆட்சி இருக்கும் போதே கலைஞ்சிச்சு. என்ன பண்ணுறது? அப்போ எலெக்ஷன் வைப்பாங்க, எலெக்ஷன் நடக்கும். 4 வருஷத்துக்கான எலெக்ஷன் நடக்கும். அப்போ தான் ஏதோ ஒரு பேஸில் அது ஜாயிண்ட் ஆகிடும். 4 வருஷத்துக்கு 3 வருஷம் 2 வருஷத்தில் கலைஞ்சிச்சுன்னா எனக்கு வேறு மாதிரி தோணுது. 2 வருஷத்தில் கலைஞ்சிச்சு. 3 வருஷத்துக்கு தேர்தல் நடக்கும். அந்த பேஸோட அப்படி போயிடும். இதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். செலவு குறைக்கிறது பண்ணுறது. இதில் இப்போ இவங்களுக்குலாம் ரொம்ப ஆசை. சரி 2029 வரும்போது 3 வருஷம் முடிஞ்சிருக்கும், நமக்கு ஜாலி, ஜாலி 2 இந்த மாதிரியே நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அப்போது விஜய் தான் வருவார். இவங்களுக்கு என்னென்னா அப்போ நம்ம திமுக அதிமுகலாம் சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து இந்த இடதுசாரிகள் நான் பேசி அதுக்கு என்ன சார் இப்போ இது பேர் வைப்பாங்க, மக்கள் நல கூட்டணி மாதிரி. அதுக்கு என்ன கூட்டணி வைப்பாங்க? மன்றங்கள் நல கூட்டணி. மன்றங்கள் நல கூட்டணி வேற என்ன? மன்றத்தில் இருக்கிறவங்க மாதிரி தான் பேசின்னு இருக்கிறாங்க. மன்றத்தில் இருக்கிறவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க, இவங்க மன்றத்தில் இருக்கிற மாதிரி எதாவது பண்ணணும். அதனால ஜென்சி கூட்டணி நல்லா இருக்குதுல்ல, ஜென்சி கூட்டணியாக இவர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்றால் இதில் நைனாகினா சித்தப்பா டெல்லி சித்தப்பா ஏமாற்றி இடதுசாரியில் யாராவது வந்துட்டாங்க, அந்த மாதிரி எதாவது தான். திருமாவளவன் கண்டிப்பாக வருவார். அப்போது விசிக்கு அண்ணா போய்ட்டு வானான்ட்டு 1 இயர்ஸ் அங்கேயே இருப்பார். அந்த மாதிரி இந்த மாதிரி கூத்துலாம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை பார்க்கணும். பர்சன்டேஜ் மட்டும் ஜெயிக்காதுன்றதுக்கு 1980 நான் உதாரணம் பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் இதுதான். அப்போது நான் இப்போவும் சொல்கிறேன், ராகுல் காந்தி ஒருவர் தான் இந்த அரசுக்கான தீர்வு. டெல்லியில் எப்படியோ மற்றதில் எப்படியோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுனா ராகுல் காந்தி தான் டெல்லியில் பேசுனது. இதெல்லாம் நீங்கள் டெல்லி இடதுசாரி தலைவர்களும் ராகுல் காந்தியும் முஸ்லீம் லீக் தலைவர்களும் டெல்லியில் இருக்கவங்களும் தான். டெல்லியில் எங்கே? கேரளா தான் அவங்களுக்கு, வேறு எங்கே இருக்குது? அதான் மத்திய தலைமைன்னு வச்சுக்கலாம். இவர்கள் தான் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தடுமாறினது. அதனால் ராகுல் காந்தி இதோட அது நகர்ந்து போகும். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.